சனிபகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன், குரு இந்த கிரகங்களுடைய தொடர்பு பெற்றால் புனித பெறுவார். சனி பகவான் அவருடைய கொள்கையை ஒளி பெருந்திய நிலையில் மாற்றுவார். இது எப்படி நடக்கும்? சனி பகவான் எங்கு ஸ்தான பலத்தை, எந்த ஆதிபத்தியத்தை பெறார் அப்படி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் ஒவ்வொரு காரகம் உண்டு. அந்த வகையிலே லக்னாதிபதியாக இருந்து சனி பகவான் சுபநிலையை பெறுகிறார். நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட மாட்டார், உடல் ஆரோக்கியம் அதிகம் கொண்ட ஒரு நபராக இருப்பார். இரண்டாவது இடத்துல சனி பகவான் ஒளித்தன்மையை பெறுகிறார். நேர்மையாக பேசக்கூடியவர், நேர்மையாக இருக்கக்கூடியவர், குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பார். மூன்றாம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே இருக்கும்போது சகோதரருக்காக உழைக்கக்கூடியவர், புகழ் அழியா புகழை பெறக்கூடியவர், தொண்டாற்றக்கூடியவர், சேவை செய்யக்கூடியவர். நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். வீடு வாகன வசதிக்காக கடின உழைப்பை மேற்கொண்டு அந்த உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர். நல்ல கல்விகளிலே தடை இல்லாமல் கடினமாக கஷ்டப்பட்டு படித்த ஒரு ஜாதகர். அந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்த போலவே 10ஆம் ஆதிபத்தியத்தில் இருக்கும்போது ஜாதகர் படிப்படியாக தொழிலிலே வெற்றி பெற்றவர், தொழில் ரீதியாக சாதனை புரிந்தவராக இருப்பார்.